இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்து இந்த மாதிரி இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்த லெவலில் ட்ரேட் ஆயிருக்கா அப்படின்னு வந்து 23,290 23,600 அதே மாதிரி 22,920 ஜஸ்ட் தேர்ஸ்டே லெவலுக்கு மேலே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது ஆல்மோஸ்ட் சைடு வைஸ் ஏன்னா நம்ம அதே லெவல்லையே பாருங்க 23,290 இங்க பாருங்க 23,260 ஆல்மோஸ்ட் எவ்வளவு ரொம்ப கிட்ட ஒரு 30 பாயிண்ட்ல வந்து ஒரு க்ளோஸ் மேலே இல்லை கீழே இல்லாம ஒரு க்ளோஸ் இருக்கு. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய மெத்தட் ஓபிஎம் மெத்தட் படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ்ல இருக்கனால சைட்வேஸ்ல போனனால செல்லர்ஸ்க்கு தான் இன்னைக்கு லாபம். ஸோ செல்லர்ஸ் தான் இன்னைக்கு ப்ராஃபிட். செல்லர்ஸ் தான் இன்னைக்கு ப்ராஃபிட்ல இருந்திருப்பாங்க. பையர்ஸ் ஃபுல்லாக லாஸ்ட்ல தான் இருந்திருப்பாங்க. சைட்வேஸ்ல மூவ் ஆனலாம் இங்கேயும் இல்லை இங்கேயும் கீழேயும் இல்லை. ஸோ ரெண்டுமே இல்லாதனால ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன்ல மூவ் ஆனதுனால ஸோ செல்லர்ஸ்க்கு ப்ராஃபிட். எப்போ பையர்ஸுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸுக்கு கொஞ்சோண்டு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்ல இறங்கியிருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல இறங்கியிருக்காங்க பாருங்க, அங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து பையர்ஸ்க்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு சான்சஸ். எந்த இடத்துல? இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணிக்கு மேலே தான் ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைச்சி நீங்கள் போயிருந்தா. ஆக்சுவலாக ஓபிஎம் மெத்தட் எடுக்காம போயிருந்தா இங்கே ஒரு இது கிடைச்சிருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஓபிஎம் மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎம் மெத்தடில் கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நினச்சிக்கிட்டு அடுத்து எப்படி கிடைக்கல அப்படிங்கிறத பார்ப்போம். நீ பாருங்க, நம்ம ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். நான் எடுத்துக்கிட்டது வந்து 23,250 கால். ஸோ இப்போ நீங்கள் பாருங்க 250 கால் இந்த இடத்துல 210 198 இந்த லெவலில் பார்க்க சொல்லுங்க. இந்த லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் அடிச்சுட்டு கீழே வந்துருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே வந்து தான் வந்து கீழே இதோட ஆவரேஜ் 2 லாட்டு விழுந்துருக்குது. லாட்டுமே கீழே வந்ததுனால லாஸ்ட் இருக்குது. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எத்தனை பாயிண்ட் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு இதில்? ஆல்மோஸ்ட் ஒரு 40 பாயிண்ட் இதில் டவுன் ஆயிருக்குமா? 40 பாயிண்ட் லாஸ், 40 பாயிண்ட் லாஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கும் உங்களுக்கு? ஒரு 1,500 அந்த மாதிரி லாஸ் ஆகிருக்கு. சான்சஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2,500 லாஸ் இருந்திருக்கு சான்சஸ். ஓகேங்களா? ஏன்னா 204 ஆவரேஜ் 204 இருந்திருக்கும். அங்கேருந்து 172 3 மணி வரையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,600. ஓகே, ஸோ 1,600 கிட்ட உங்களுக்கு வந்து லாஸ் இன்னைக்கு. ஓகேங்களா? இதுதான் லாஸ் இன்னைக்கு. இதில் சி சைடில். ஓகேங்களா? அதே இதை இப்போ நீங்கள் பி சைடில் பாருங்கள். 23,250 எடுத்தீங்கன்னா பி சைடில் என்ன நடந்திருக்குன்னா ஒரு லாட்டு டச் பண்ணிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,000 லாஸ் இந்த இடத்துல. ஸோ லாஸ் வந்து ஒரு 1,000. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு 2,000 கிட்ட லாஸ், ஓவரால் லாஸ் வந்து இந்த ஒரு இல்லை. அதே மாதிரி இன்னொரு என்ன எடுத்தீங்கன்னா ஸோ இங்கேயும் ஒரு 1,500, 1,200, 1,600 கிடையாது, கூடவே இருக்குது.
சைடில் வந்து 2800 ரூபாய்க்கு லாஸ்ட் வந்து 2800 சைடு எல்லாம் பையர்ஸ் செல்லர்ஸ் தான் நீங்கள் ப்ராஃபிட். அதே மாதிரி பிஇ சைடையும் பாருங்க, இதே இது 23,300 பிஇ சைடை பாருங்க, பிஇ சைட்லையும் லாஸ்ட் தான் வந்து கரெக்டாக பாருங்க. காஸ்ட்டு கூட கிடையாது, நீங்கள் எடுத்துருக்கோம் அந்த இடத்துல வந்து லாஸ்ட் கிட்டத்தட்ட 1,050 ரூபா லாஸ். ஸோ ஆக மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக லாஸ்ட்னு நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,500 ரூபாய்க்கு தான் நமக்கு லாஸ். இந்த செட்டப்பை பொறுத்தவரையும் ஒரு 6,000 லாஸ் ஆகிடுச்சு. 6 நம்ம கொடுத்த லெவல் படி மூவ் ஆகலை. ஏன் நமக்கு சைடு வேஸ்ட்டு மூவ் ஆயிருக்கு. அதனால நமக்கு வந்து டார்கெட் எதையுமே டார்கெட் எந்த டார்கெட்டுமே ஹிட் பண்ணல. அதனால நீங்கள் வந்து லாஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா வாங்கின இடத்துலயே லாஸஸ் நிறைய உங்களுடைய அட்வைஸை கேட்டுட்டு நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் எப்படி போகுது. பாருங்க, எந்த டார்கெட்டுமே அடிக்காதனால எந்த டார்கெட்டுமே எதுவுமே அடிக்கல. அப்பதான் நீங்க லாஸ். டார்கெட் ஏதாவது ஒன்று போயிருந்துச்சுன்னா வந்து லாஸ் ரெக்கவர் ஆயிருக்கு சான்சஸ் இது. இன்னைக்கு வந்து சைட்வேஸ்லேயே ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி ரேஞ்சுக்குள்ள போயிட்டாங்க. ரேஞ்சுக்குள்ள இருந்தனால செல்லர்ஸ்க்கு ப்ராஃபிட் வந்தது. செல்லர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.